வணக்கம். சஞ்சய் வானிலை இருக்கை. முதலில் நம்முடைய வானிலை இருக்கை பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்பு கலர் பட்டனை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற பட்டனை பிரஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நவம்பர் 18 வியாழக்கிழமை தற்போதைய விரிவான வானிலை தகவல். தற்போது வரை பாண்டிச்சேரியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டருக்கு அப்பால் நிலை கொண்டுள்ளது. அதேபோல் பாண்டிச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கே தற்போது 270 கிலோமீட்டருக்கு அப்பால் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு சென்னை மற்றும் பாண்டிச்சேரி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நான் ஒரு புகைப்படம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தற்போது தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது. அதே நேரத்தில் அரபிக்கடல் ஒட்டிய பகுதியில் தாழ்வு பகுதி நீடிக்குது. இந்த இருவேறு நிகழ்வு குறிப்பாக இந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் வழியாக காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து மிக கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, சேலம் மாவட்டம் பல இடங்களில் லேசான மிதமான மழை. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் பரவலாக தற்போது கனமழை. திண்டிவனம், மயிலம், மரக்காணம், அதே போல் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி, மாத்தூர், செஞ்சி, வேட்டவலம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, தனிப்பட்டி, சங்கராபுரம், அரசப்பட்டி, கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம், திருவையநல்லூர் பகுதி, திருக்கோவிலூர் பகுதி இங்கெல்லாம் தற்போது நல்ல மழை கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தற்போது கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. சேத்துப்பட்டு, அதேபோல் கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, ஜவ்வாது மலை இங்கெல்லாம் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. தண்டராம்பட்டு, தனிப்பட்டி, செங்கம், அதே போல் பார்த்திங்கன்னா கொட்டாம்பட்டி பகுதி, தருமபுரி மாவட்டம் மற்றும் அதை ஒட்டிய கல்வராயன் மலைப்பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், மொரப்பூர் பகுதி, கடத்தூர், பொமிடி இங்கெல்லாம் பரவலாக லேசான மிதமான மழை. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி, ஏற்காடு, சேலம், ஓமலூர், தொப்பூர், ஜருகுமலை பகுதி, வாழப்பாடி, தம்மம்பட்டி, ஆத்தூர், வீரங்கனூர், தலைவாசல், கொல்லிமலை நாமக்கல் மாவட்டங்கள் பகுதி, பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அதை ஒட்டிய நாமக்கல் மாவட்டம் பகுதியிலும் தற்போது பரவலாக நல்ல மழை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், நெய்வேலி, ஸ்ரீமுஷ்ணம், பெண்ணாடம், ஆண்டிமடம் பகுதி, பன்ருட்டி, விழுப்புரம், ஆரோவால் பகுதி தொடர்ந்து கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் தற்போது மழை குறைந்து காணப்பட்டாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் குறிப்பாக இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி படிப்படியாக நகரும் பட்சத்தில் வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும். அதேபோல் இதனுடைய தாக்கம் சேலம் மாவட்டம் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தையும் தாண்டி ஈரோடு மாவட்டம் வரை தற்போது லேசான மிதமான மழை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தற்போது தொடர்ந்து லேசான மிதமான மழை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கரியமங்கலம், பாலக்கோடு மற்றும் அதை ஒட்டிய குப்பம் பகுதி, கோலார், தங்கவயல், அதேபோல் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, வேலூர் மாவட்டம் ஆற்காடு, ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய வாலாஜாபாத் இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் தற்போது பரவலாக நல்ல மழை. தெற்காந்திரா பகுதியிலும் தற்போது மழை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. எங்கன்னா ஸ்ரீ ஆலகஸ்தி பகுதி, திருப்பதி, கூடூர் பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் புலிகேட், கும்மிடிப்பூண்டி, சென்னை வடக்கு பகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியிலும் தற்போது மழை மேகம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை மேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். மேலும் அதேபோல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் பரவலாக லேசான மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் பகுதியில் டெல்டா, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை இந்த மாவட்டங்களில், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் புதுக்கோட்டை, சிவகங்கை இங்கெல்லாம் பரவலான லேசான மிதமான மழை.
வான மேகமூட்டத்துடனும் அப்படியே பார்த்தீங்கன்னா பரவலான லேசான தூறல் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். மிக கனமழை பொறுத்தவரை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை இருக்கும். சேலம் சாரல் விட்டு 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 அவ்வப்போது கனமழையாக இருக்கும், அவ்வப்போது விட்டு விட்டு மழை இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் சாரல் லேசான பரவலான மிதமான மழை காணப்படும். நீலகிரி மாவட்டத்தில் இரவு மற்றும் வரக்கூடிய நாட்களில் நீலகிரி, திருப்பூர், கோவை இந்த மாவட்டங்களில் நேற்று நல்ல மழை பெய்திருக்கிறது. இன்று இரவும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு சாரல் மழை கிடைக்கும். வரக்கூடிய 19, 20 நாளை மற்றும் நாளை மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் 20, 21 தேதிகளில் நீலகிரி, கோவை இந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு, ஒரு சில இடங்களில் அதிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். படிப்படியாக மழை அதிகரிக்க தொடங்கும். வட மாவட்டத்தில் இந்த தாழ்வு மண்டலமாக நாளை இன்று நள்ளிரவு கரை கடக்கும் சென்னை முதல் பாண்டி இடைப்பட்ட பகுதியில். நன்றி, வணக்கம். மாலை வானிலை சந்திக்கலாம். நன்றி.